அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ மொபைல் ஸ்க்ரீனை எப்படி கம்ப்யூட்டர் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறது, ஈவன் ஹைடெக் லேபில் லினக்ஸ் ஓஎஸில் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்டர் மூலயமா மொபைல் ஸ்க்ரீனை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது எல்லாத்தையும் இதில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதில் மூணாவதாக இருக்குது பாருங்கள், இந்த ஐக்கன் ஸ்க்ரீன் கேஸ்ட் வியூ மொபைல் ஆன் பிசி, வைஃபை சிம்பிள் மாதிரி ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, இதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பர்மிஷன்ஸ் கேட்கும், அதை ஓகே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி சிஸ்டத்து கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எந்த சிஸ்டத்து கூட கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அது கூட முதல்ல உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் பர்சனல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த பர்சனல் ஹாட்ஸ்பாட் மூலயமா நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய சிஸ்டத்தில் உங்களுடைய டேட்டாவை கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க, இந்த ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும். இப்போ நம்ம ஹாட்ஸ்பாட் மூலிமா தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டாவதாக இருக்கிற மொபைல் ஹாட்ஸ்பாட்டை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த ஸ்டார்ட் ப்ராட்காஸ்டிங் அப்படின்றத நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இது போல் அலோ கேட்கும். அலோ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட்காஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு மேலே யூஆர்எல்ல ஹெச்டிடிபின்ற நம்பர் கிடைக்கும், ப்ளஸ் ஐடி கிடைக்கும். இந்த நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு தான் இப்போ நீங்கள் எந்த சிஸ்டத்தோட கூட கனெக்ட் பண்ணணுமோ அங்கே நான் சொல்கிற மாதிரி பண்ணணும். இப்போ நான் சொன்ன வேலையெல்லாம் நீங்கள் மொபைலில் பண்ணிட்டீங்க. மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டீங்க, பர்சனல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டீங்க, ஸ்க்ரீன் கேஸ்டில் போயிட்டு பர்சனல் ஹாட்ஸ்பாட் கொடுத்து ஸ்டார்ட் ப்ராட்காஸ்டிங் கொடுத்துட்டீங்க. உங்களுடைய பர்சனல் ஹாட்ஸ்பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த சிஸ்டத்தை கூட இணைக்கணும் இல்லையா, அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஹாட்ஸ்பாட் மூலிமா இந்த வைஃபை சிம்பிளை கிளிக் பண்ணி இங்கே கனெக்ஷன் கொடுத்துடணும். நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். எது வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். கூகுள் க்ரோம்ன்றது இல்லை, எது வேணாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு பட் கூகுள் பேஜில் போய்ட்டு தான் நீங்கள் அதை கனெக்ட் பண்ண முடியும். வேறு எதனாவது நீங்கள் யாஹூ அதிலலாம் கனெக்ட் பண்ண முடியாது. கூகுளில் போய்ட்டு இந்த யூஆர்எல் ஏரியாவில் அங்கே இருக்கு இல்லையா நம்பர், அந்த நம்பரை அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். 192 உங்களுக்கு ஸ்டார்ட் ப்ராட்காஸ்டிங்கில் காமிச்சது இல்லையா நம்பர் 1 யூஆர்எல்ல, அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் இங்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உங்கள் மொபைலில் நீங்கள் கை வச்சு என்னெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இங்கே இருக்கிற பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன், அந்த மோடை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பெருசாக தெரியும். இப்போ நீங்கள் மொபைலில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் தெரிய ஆரம்பிக்கும். இதுவே ஹைடெக் லேபாக இருந்தால் நீங்கள் ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இது போல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நேரடியாக ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிறது ப்ரொஜெக்டர்லேயும் தெரியும். நீங்கள் போர்ட்ரைட் மோடு, லேண்ட்ஸ்கேப் மோட்லேயும் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீன் ரொட்டேஷனை செட்டிங்ஸில் மொபைல் செட்டிங்ஸில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்புறேன். இப்போ பாருங்கள் அதே ஸ்க்ரீன் பெருசாக தெரியுது. இப்போ ஒரு சில டைமில் நம்ம நினைக்கலாம் மொபைல் ஸ்க்ரீன் விண்டோ ரொம்ப சின்னதாக இருக்குது, ப்ரொஜெக்டில் சின்னதாக தெரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் மோடில் திருப்பிக்கலாம். வீடியோஸ் ப்ளே பண்ணி காமிக்கும் போது கூட நீங்கள் ஸ்க்ரீன் ரொட்டேஷன் ஆன் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப் மோடில் திருப்பிக்கிட்டிங்கன்னா அதே உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும், பெருசாகவும் தெரியும். நீங்கள் ஸ்க்ரீன் கேஸ்டிங் முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் மொபைலில் இருக்கக்கூடிய அதே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஸ்டாப் ப்ராட்காஸ்டிங் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகே நேயர்களே, மீண்டும் இது போல் ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் ராம்ஜி, டேக் கேர், பை பை.